உலக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா கல்வராமலைக்கு வந்திருக்கோம். ஒரு பைக் ரைட் பண்ணுறோம், வாங்க போகலாம். இதுதான் செக் போஸ்ட்டு. எல்லா வெஹிக்கிளும் என்ட்ரி இங்கே தான் போடணும். நம்ம திரும்பவும் மஞ்சள் பைக்கு சொல்லணும். பாருங்கள், என்ட்ரி அந்தளவுக்கு யூனிக்காகவும் நல்லா அழகாகவும் இருக்குது. பாருங்கள், வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். வாங்க போகலாம். டிரைவிங் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், ஏரியா எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், கிளைமேட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாருங்கள், பியூட்டிஃபுல் மூமெண்ட்ஸ். அந்த மிஸ்டும் மரங்களும் அப்படியே மூவபிள் ஆகிற இடமும் வேறு லெவலில் இருக்கும். வாங்க போகலாம். இங்கே நிறைய மங்கீஸ் இருக்கும். நீங்கள் வரும்போது வாய்ப்பு இருந்தால் நிறைய பனானாஸ், உங்களால் முடிஞ்ச ஃப்ரூட்டு, வேறு என்னென்ன வாங்கிட்டு வர முடியுமோ வாங்கிட்டு வரலாம். ட்ராவல் எல்லாமே கொஞ்சம் ஒரு மாதிரி அட்வென்ச்சராகவே இருக்கும். நல்லா வித்தியாசமாகவே நல்லாவே இருக்கும். மங்கீஸ் பாருங்கள், நிறையா இருக்குது. அமைதியான ரோடு, அழகான மரங்கள், ரசிக்க பல விஷயங்கள் இருக்குது. என்ஜாய் பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். இப்போ நம்ம அடுத்து பெரியார் ஃபால்ஸ் வந்துட்டோம். பெரியார் ஃபால்ஸ் பாருங்கள், நல்ல யூனிக்காகவும் இருக்கும். ஈஸி அக்சஸாகவும் நமக்கு இருக்கும். அது அதனுடைய ஃபுல் வேல்யூம் கொடுக்குறேன் பாருங்கள். கிளைமேட் டக்குன்னு மாறி மழை பெய்கிற சுச்சுவேஷன் வருது, எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இது நம்ம இப்போ சைக்ளோன் எஃபெக்ட்டுக்காக எடுத்தது. ஏற்கனவே உள்ள வீடியோஸ் எல்லாம் முன்னாடி எடுத்தது. சைக்ளோனுக்கு பிறகு வாட்டர் ஃபால்ஸ் எப்படின்னு பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். காற்று, வாட்டர் இன்க்ரீஸ் எல்லாமே வேறு லெவலில் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு தருணங்களை உங்களால் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது. அதுக்கு தான் இந்த மாதிரி வீடியோஸ். பண்ண முடியாது மீன்ஸ் வாய்ப்பு கிடைக்காது, வேறு ஒன்றும் இல்லை. அதே வாட்டர் ஃபால்ஸோட ஸ்லோ மோஷன் வீடியோ பாருங்கள், வேறு லெவலில் அமேசிங்காக இருக்கும். அமேசிங். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஹெவி ரெயின் தான். நீங்கள் இதுக்கு முன்னாடி இந்த ஃபால்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்லோ மோஷனில் வீடியோ எடுத்து என்ஜாய் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக மெசேஜ் பண்ணுங்கள்.
ஓகே, நம்ம வீடியோ முடிச்சுட்டு அடுத்த ஸ்டெப் போக வேண்டிய டைம் வந்துடுச்சு. போகலாம். மழை வர ஆரம்பிச்சிச்சிங்க. நல்லா தூரலவே இருக்குது. லைட்டாக அப்படியே ரெயினை என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே மூவ் ஆன் பண்ண ஆரம்பித்தோம். பை லக் வெள்ளிமலையில் உள்ள சில்ட்ரன்ஸ் பார்க் வந்த உடனே மழை எதுவும் இல்லை, ஃப்ரீயாக இருந்துச்சு. உள்ளே இப்போ தான் என்ட்ரன்ஸ் பாயிண்ட் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நல்லா யூனிக்காக இருக்குது. உள்ளே பாருங்கள், மரங்கள்லேருந்து விழுகின்ற இலைகள்லாம் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள். பசங்களாம் இங்கே வராங்கன்னா விளையாடுறதுக்கு எல்லா விஷயமும் இருக்குது. மங்கீஸ் பாருங்கள் என்ன ஆட்டம் போடுறாங்கன்னு. ஒரு வழியாக ஃபால்ஸ் பார்த்தாச்சு, சில்ட்ரன்ஸ் பார்க் பார்த்தாச்சு. அன்றைக்கி நைட்டும் ஓடிடுச்சு. கிட்டத்தட்ட கிளம்புறதுக்கு மேலே வெளிமலேருந்து ரெடியாகி வெளியே வர்றதுக்கு 6-7 மணிக்கு மேலே ஆகிடுச்சு. அன்றைக்கி சந்திரனும் நமக்கு கை கொடுத்தாரு. அதோடய வியூஸ் அன்றைக்கி பார்க்குறீங்க. அதே டிரைவிங்லேயும் எதிர்பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ பிரைட்டாக சூப்பராக இருக்காருன்னு. ட்ராவல் மூவ் ஆன் ஆயாச்சு. கல்ராயன் ஹில்ஸில் ஒரு நைட் டிரைவ். இது ஒன் டே டிரைவ் தான். தனியாக தான் வந்தேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஒரு முழு விளாக் செஞ்சிடலாம். சரவணன் மீனாட்சி லைஃப் ஸ்டைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களால் முடிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நிலவோட வெளிச்சத்தில் நம்ம பைக் டிரைவ் பண்ணுறது எப்படின்னு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்தது தான் நான் நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஆல்.